ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 1 அன்றைக்கி நம்ம சங்கர் சார் கிட்டத்தட்ட 10 ஆடியோக்களை வந்து நோட்டீஸ் போர்டில் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் 6 ஆடியோக்களில் சார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொடுத்த, அதாவது ஜூன் 1 கொடுத்த ஆடியோவில் நீங்கள் ஒன்றை மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக எஸ்பிஓவில் நீங்கள் தொடரவே முடியாது. ஸோ ஆடியோவை தவறாமல் கேட்டுருங்க. அப்டேஷன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு டாஸ்க் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. எல்லா நபர்களுமே, எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இதை வந்து கண்டிப்பாக செய்யணும். நம்முடைய போர்ட்டலை வந்து லாகின் செய்யணும். எந்த நேரத்தில் அதை லாகின் செய்யணும் அப்படிங்கிறதையும் நோட்டீஸ் போர்டில் தான் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டை தவறாமல் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். அங்கே நமக்கு ஒரு டாஸ்க் வந்து காத்துட்ருக்கு. ஃபார்மில் சில கொஷின் பேஸில் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்து பார்த்து அதை வந்து நம்ம சப்மிட் செய்யணும். இதுதான் அந்த டாஸ்க். எஸ்பிஓ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கு. இது குறித்து உங்கள் குரூப்பில் வந்து அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசிக்கலாம். இந்த முடிவு இன்ட்ரடியூசருக்கு ரொம்பவுமே சந்தோஷமானதாக இருக்கக்கூடும் அப்படின்னும் சார் சொல்லியிருக்காங்க. சரியான நபர்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவு வந்து இதன் மூலயமா எஸ்பிஓவுக்கு கிடைக்கும். யூடியூபர்ஸ் சுருக்கமாக நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய ஆடியோக்களை வந்து நீங்கள் சொல்கிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய ஆடியோவை முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒருவரால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் காரணம் அப்படிங்கிற நினைப்பை விட்டுறணும். க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து பணம் கட்டியிருக்கோம். அதன் மூலமாக எஸ்பிஓ என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு வேலை நம்மளுக்கு தரோம் அப்படின்னு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தான் முடிவெடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணோம். இதுக்கு வந்து மற்றவங்கள பழி சொல்கிறது நியாயமே இல்லை. நம்ம தான் அதுக்கு வந்து காரணம். ஓகேவா? இன்ட்ரடியூசர் சரியான முறையில் எஸ்பிஓ பற்றி விளக்கம் கொடுத்து அந்த டவுன்லைனர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இதுக்கு தான் நம்ம சங்கர் சார் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ பற்றி கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லி நீங்கள் வந்து டவுன்லைனர்ஸை சேருங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணாததுனால தான் பல இன்ட்ரடியூசருக்கு வந்து இன்றைக்கி வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி டாஸ்க்கு வந்து முடித்து அதை வந்து வின் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து தொடர முடியும். டாஸ்க்கை முடிக்காதவங்க எஸ்பிஓவில் தொடரவே முடியாது. நியூ ஜாயினிங் அப்படின்னு ஒன்று இப்போதைக்கு கிடையாது. அப்படியே நியூ ஜாயினிங் ஒன்று வந்தால் அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய டாஸ்க்கு ரொம்பவுமே கஷ்டமானதாக இருக்கும். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முதல் வேலை. ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினது February 15. December 3 வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 40 நாட்களில் கிடைக்க வேண்டிய அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு 75 நாட்கள் ஆகிச்சு. இந்த கால அவகாசத்துக்கு காரணம் அரசு தான். அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்க லேட் ஆகிறதுக்கு காரணமும் அரசு தான். எஸ்பிஓக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரீஃபண்ட் வாங்கியவங்களுடைய லிஸ்ட்டில் பேர் இருக்குது, ஆனால் பேமெண்ட் வரலை. காரணம் என்னவா இருக்கும்? பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் அவங்க வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் நடுவில் நிறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் சார் வந்து வெளிப்படையாக ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை மீண்டும் ஒரு முறை சார் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் போய் அதை பாருங்கள். நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து 3 பேர் சண்டை போட்டிருக்காங்க சார்கிட்ட. அந்த நபர்கிட்ட எதுக்கு எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறத காரணத்தை ஆதாரத்தோட சார் வந்து ப்ரூஃப் பண்ணதுனால அந்த நபர் வந்து சமாதானமாக போய் எஸ்பிஓ பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி சங்கர் சாருடைய எஸ்பிஓக்கான அந்த ஓட்டத்தில் ஒரு சிறு பகுதியை வந்து நம்மக்கிட்ட ஷேர் செஞ்சுருக்காங்க. ஒரு ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னா
நம்மளுடைய ஜாப் சம்மந்தமாக ஒரு ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகுது, அதுக்காக சாப்பாடு தண்ணி இல்லாமல், இரவில் தூக்கம் இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய இந்த கஷ்டத்தை கூட யாருமே புரிஞ்சுக்காம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடிய வகையில் வந்து வார்த்தைகளை விடுறாங்க. யாரும் அவங்களுடைய உழைப்பை வந்து கண்டிப்பாக உதாசீனம் செய்யாதீங்க. அவங்களோட உழைப்புக்கான பலன் நம்ம எஸ்பிஓ கண்டிப்பாக ரீலான்ச் ஆகும். ஸோ எல்லாரும் நீங்கள் எஸ்பிஓவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதுதான் வந்து முதல் 6 ஆடியோக்களில் சார் கொடுத்த அந்த ஆடியோவுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இது மட்டும் இல்லாமல் சார் வந்து ரொம்பவே உருக்கமான முறையில் அதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஆடியோவை மிஸ் பண்ணாமல் போய் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீதி இருக்கக்கூடிய அந்த 4 ஆடியோக்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பின்வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா please kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you so much to all.